வெல்கம் டு ஐஃப்ளைஸ் வேர்ல்டு. என்னடா இவன் பேப்பரும் கைமா இருக்கானே அப்படின்ட்டு எல்லாரும் யோசிப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நிறைய பேர் யோசிக்கலாம், நீ இப்படி ஸ்டார்ட் பண்ணு அப்புறம் ஓடிடும் அப்படின்ட்டு. ஸோ அது உண்மை தான், சுச்சுவேஷன் அந்த மாதிரி அமையுது, அதனால தான் அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னா, ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வீடியோ ஷூட் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி நம்ம ஷூட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளால் கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கான சீரிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரிஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேர்ட்ஸ் சூஸ் பண்ணணும். ஸோ நம்ம கரெக்டாக ப்ராப்பராக பேர்ட்ஸ் எப்படி ஃபஸ்ட்டு பறக்க வைக்கிறதுக்கான பேர்ட்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறேன், பறக்க வைக்கிறதுக்கான பேர்ட்ஸ் கரெக்டாக எப்படி சூஸ் பண்ணுறேன்றதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக நோட் பண்ணணும், நம்மள்ட்ட எத்தனை பேர்டு இருக்குது என்ன ஏதுன்ட்டு கரெக்டாக நோட் பண்ணணும். ஸோ அந்த ஒவ்வொரு பேர்டுக்குமே ஒவ்வொரு கோட் ஆர் ஒரு ரிங் நம்பர் கொடுக்கணும், சரிங்களா? ஸோ அதை கொடுத்துட்டு ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூன் 3 ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு ஜூலை 23 தான் பந்தயம், கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் பக்கத்தில் இருக்குது நமக்கு, சரிங்களா? ஸோ இந்த 50 நாள் நம்ம யூட்டிலைஸ் பண்ணலான்ட்டு ஒரு இதில் இருக்கேன். ஸோ நான் மேக்ஸிமம் இந்த 50 டேஸ் வேலைக்கு எதுவும் பெருசாக போகிற மாதிரி இல்லை, ஆஃபீஸில் லீவ் சொல்லிட்டேன். ஸோ நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம் வீடியோஸ். வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இவ்வளோ பேர்ட்ஸ் இருக்குது, சரிங்களா? இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 11 பேர்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மொத்தமாக நம்மகிட்ட 11 பேர்ட் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த 11 பேர்டுக்குமே செப்பரேட்டாக ஒவ்வொரு கலர் பேட்டர்ன் நோட் பண்ணணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிங் நம்பர் இருக்குன்னா ரிங் நம்பர் நோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இதில் நம்மள்ட்ட மோஸ்ட்லி எந்த பேர்டுக்குமே ரிங் இல்லை. ஸோ நமக்கு புரிகிற மாதிரி இந்த நோட்டில் நோட் பண்ண போகிறோம். ஸோ நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நான் எந்த மாதிரி நோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் ஒரு பேர்டு இருக்குது, சரிங்களா? மொத்தமாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 புறா இருக்குங்க. ஸோ இதில் மேல் எது ஃபீமேல் எதுன்னு கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணி ஸோ இதில் எத்தனை பேர்டு நமக்கு மீதி கிடைக்குது, எந்தெந்த மாதிரி புறாக்கள் பறக்குது எல்லாமே நம்ம நோட் பண்ணணும். ஒவ்வொரு விஷயமுமே இன்ச் பை இன்ச்சாக டே பை டேவாக நம்ம நோட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் பந்தயத்தை கரெக்டாக பறத்த முடியும். ஸோ நம்ம போடுற டெய்லி ஒவ்வொரு வீடியோவை பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் இல்லை 4 நிமிஷம் அவ்வளோதான் வரும், சரிங்களா? ஸோ ரொம்ப லெந்தியாக போட்டு உங்களை போர் அடிக்க வைக்க மாட்டேன். ஸோ கண்டினியூவாக வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம் நான் எந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புறாவோட பேர், அதாவது எப்படி எழுதணும் அப்படின்னா, இந்த சப்ஜா மேல்னு எழுதியிருக்கோமா, ஒரு நிமிஷம். தென் பார்த்தீங்கன்னா அடுத்த புறாவோட பேர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜாக எழுதணும். ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு அப்போ தான் கரெக்டாக அந்த புறா அந்த நாளில் என்ன பறந்துருக்கு, என்ன டைமிங் பண்ணியிருக்கு, என்ன ஏதுன்ட்டு கரெக்டாக நம்மளால் ஒரு அனலைஸ் பண்ண முடியும். ஸோ தென் பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெல்த்தாக இருக்கான்னு கண்டிப்பாக பார்க்கணும். பேர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியராக இருக்கா, இல்லை ஏதாச்சும் ஃபால்ட் இருக்கா, சின்ன சின்ன விஷயங்கள் வரைக்கும் கரெக்டாக நோட் பண்ணணும். ஸோ பேர்டோட ரெக்கையில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, ஃபர்தராக என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இந்த பேர்டுக்கு, சளி இருக்கா, கவம் இருக்கா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த புறாக்கள் பறக்கிறதுல நிறைய டிஃப்ரென்ஸ் வரும், பிரச்சனைகள் வரும். ஸோ நம்ம ஒவ்வொரு புறாவாக அனலைஸ் பண்ணி நம்ம கூட்டில் அடைக்க போகிறோம், சரிங்களா? இறங்கிட்டு ஒரு ஆள் இங்கே வந்திருக்கு, சரியா? ஸோ இந்த ஆள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கேயே உட்காந்துட்டு வந்திருக்கு. ஸோ இந்த ஆளை பிடிச்சி பட்னி போடணும். ஸோ பட்னி போட்டால் மட்டும்தான் திருந்தும். ஸோ இல்லைன்னா இந்த புறாக்கள் திருந்துறதுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மி. ஸோ இந்த புறாக்களை நம்ம உடனே கூட்டுக்குள்ளே அடைக்கிறதுக்கு பார்ப்போம். ஸோ வாங்க.